எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா புரட்டாசி மாத நட்சத்திர பலன். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்றத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காற்றை போல வேகமாக செயல்படும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். மூல நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போதும் எல்லா விதத்திலும் அதிவேகமாக செயல்படணும். ஒரு விஷயத்த உடனே பண்ணணும். அந்த பஞ்சுவாலிட்டி, இந்த டைம் கீப்பிங்கு, இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவங்க தான். ஏன்னா இந்த ஒரு விஷயமே இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய மகிழ்ச்சியை இல்லாமல் ஆக்கி விட்டுரும். ஸோ அதனால் என்னென்னாக்கா எப்போதும் எல்லாத்துக்கும் ஒரு லிபரலாக வச்சுக்கணும். ஏன்னா அந்த ஃபாஸ்ட்டே என்னென்னாக்கா ஒரு இறுக்கத்தை கொடுக்கும். ஏன்னா அதுவே ஒரு மன இறுக்கமாயிடும். ஸோ அதனால் எப்போதும் தன்னை லிபரலாக வச்சுக்கணும். லிபரலாக வச்சுக்கிட்டாவே இவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும். காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஆன்மீக நாட்டம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நிறைய இந்த சிவன் கோயில் போகிறது, சிவாலயங்களுக்கு வழிபடணும், நிறைய ஆன்மீகம், சித்தர்களை போய் மீட் பண்ணணும், சித்தர்கள் சமாதியோட விஷயங்கள் பார்க்கணும், குரு அருள் பெறணும். ஆன்மீக நாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈடுபாடுகள் இருக்கும். நிறைய ஸ்பிரிச்சுவல் கோயிலாக அந்த பாத யாத்திரை போவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய மூல நட்சத்திரக்காரங்க செய்வாங்க. சரிங்களா? ஸோ அதனால் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்கனவே ஒரு கடன் நீண்ட கடனாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னென்னாக்கா தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவது, புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். புதிய நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பயணங்கள், தொழில் ரீதியான பயணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் நிறைய தொழில் சார்ந்த அழுத்தங்களும் கூட வரும். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அழுத்தங்கள் இந்த காலத்தில் இருக்கு. சனி பகவான் இந்த காலத்தில் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தா தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன போகக்கூடிய விஷயங்கள சின்ன சின்ன டிலேஸ் எப்போதும் இருக்கும். ஸோ அந்த டிலேஸை நீங்கள் கொஞ்சம் ஓவர் கம் பண்ண பழகிட்டீங்க, இல்லை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக. கற்பனை வளம் நிறைந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். பூராட நட்சத்திரம், இந்த பூராட நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கற்பனை வளம் எங்களுக்கு அதிகம். அதே மாதிரி கனவு காண்பதில், அந்த ட்ரீம்ல கனவு கற்பனை வளம் மிகுந்த பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த காலம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புதிய வாகன சேர்க்கை என்பது இருக்கு. புதிய பொருட்கள் எல்லாமே வாங்குவோம். நிறைய லக்ஸரி பொருட்கள் வாங்கி சேகரிக்கக்கூடிய விஷயம். இந்த காலம் என்னன்னாக்கா நல்ல பொருள் வாங்க சிறிய கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கி பொருள் சேர்க்கக்கூடிய விஷயம் எல்லாருமே இருக்கு. அதே போல என்னன்னாக்கா இஷ்ட தெய்வ வழிபாடு மாறுவாங்க. இந்த காலகட்டத்தில் இஷ்ட தெய்வ வழிபாடு, ஏதோ ஒரு வழிபாடு, ஒரு அம்மன் வழிபாடு செஞ்சிருப்பாங்க. அதை இந்த காலகட்டத்தில் செய்ய முடியாம போக சிறிய தடைகள் ஏதாச்சும் வரலாம். இல்லை புதிய இஷ்ட தெய்வ வழிபாடு வணங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அதே போல என்னன்னாக்கா நிறைய பேர் மன மகிழ்ச்சிக்காக ஒரு ஃபாரின் ட்ரிப் எல்லாமே போவாங்க. இந்த காலத்துல ஃபாரின் ட்ரிப் போய் தன்னுடைய நான் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மனசுல ஒரு கற்பனை இருந்திருக்கும் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாம் போய் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பூராட நட்சத்திர காலங்கள் இந்த காலகட்டத்துல தந்தைக்கான ஏதோ ஒரு மருத்துவ விரயம் என்பது இருக்கு. மருத்துவ விரயம் தந்தைக்காக இருக்கும். மருத்துவம் தந்தைக்காக விஷயம் இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாட்டுல சிறிய தடைகள் நீங்கும். ஸோ அதனால இந்த காலகட்டம் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு ஹாப்பியான காலகட்டம். ஆனா என்னன்னாக்கா கையில் இருக்க பொருட்களே சரியா வச்சுக்கணும். காஸ்ட்லி பொருட்கள் இருந்தா அதை டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்ணாடி பொருட்களை கவனமா கையாளுங்க. பற்றியும் போராடி வெற்றி பெறும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உத்திராட நட்சத்திரக்காரங்க, இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா, ஏன்னா உத்திராட நட்சத்திரம் எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். தன்னம்பிக்கை குறைவாக உள்ள உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இவங்களோட விஷயமே என்னன்னாக்கா தன்னம்பிக்கை அதிகரிச்சுக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் கௌரவம் பார்க்கும்போது அது பிரச்சனைக்குரியதாக மாறிடும். எங்க பார்க்கணுமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போதும். எல்லா இடத்துலையும் கௌரவத்தை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஏன்னா இங்க எல்லாருக்கும் கிடைக்கல. எல்லா இடத்துலையும் கௌரவத்துக்கு முக்கியத்துவம், தனக்கு அந்தஸ்துக்கு முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பிரச்சனைகளை தான் சந்திச்சுட்டு இருப்பாங்க. குறிப்பா இந்த காலகட்டத்தில் உத்திராட 1ஆம் பாதத்துல இருக்க உத்திராட நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காலகட்டம் புதிய தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா என்னன்னாக்கா நிறைய பேர் வெளியூர்ல இருந்தாங்கன்னா
இங்க வந்து உள்ளூர்ல வந்து தொழில் செய்யலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். நிறைய பேர் வெளியூர்ல இருந்துட்டு உள்ளூர்ல வந்து இப்ப தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அதே போல என்னன்னாக்கா நிறைய இந்த காலகட்டத்துல உத்திராடம் 2, 3, 4 பாதத்துல இருக்கவங்க பாத்தீங்கன்னா எப்பொழுதும் இந்த தொழில் சார்ந்த சிந்தனை ஒரு அழுத்தமாவே இருக்கும். இந்த காலகட்டத்துல என்னன்னாக்கா திடீர் அதிர்ஷ்டமா இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களை பெறதுக்கு பிரச்சனைகள்லாம் தீர்ந்து பிரச்சனைகள் மூலயமா இந்த காலத்துல வருமானம் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், அந்த பிரச்சனை முடிந்து வருமானத்தை கிடைக்கும். இவங்க எப்போதும் என்னங்க இந்த உத்திராடம் 2, 3 பாதத்துல இருக்கவங்க பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை வந்து ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். ஏன்னா இவங்களோட பிரச்சனைகளை எப்ப ஹேண்டில் பண்ண கத்துக்கிறாங்களோ அதன் மூலயமா இவங்களுக்கு ஆதாயம் என்பது இருக்கு. இல்லைன்னா இவங்க நிறைய பிரச்சனைக்குள்ள வந்து சிக்கிப்பாங்க. ஸோ அதனால என்னன்னாக்கா உத்திராடம் 3, 4 பாதத்துல இருக்கவங்க எப்பொழுதும் பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்துக்கு நிறைய அட்வொகேட்டா இருந்தாங்கன்னா இப்போ கவர்மெண்ட் அட்வொகேட் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ அதனால பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்துக்கு உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும்.